Hi, this is Letitia. இந்த வீடியோவில் CSAT 2024லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். A father said to his son, "N years back, I was as old as you are now." ஓகே, அப்போ n வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இப்போ என்ன வயசோ அந்த வயசு எனக்கு இருந்துச்சு அப்படி சொல்கிறாரு. My present age is 4 times as your age n years back. 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் வயசு என்ன இருந்ததோ அதோட 4 times தான் இப்போ என்னோட வயசு. If the sum of the percentages of the father and the son is 130 years. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஏஜை ஆட் பண்ணால் 130 years வருதா. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜஸ்? ஓகே, இப்போ ஃபாதரோட ஏஜும் நமக்கு தெரியாது, சன்னோட ஏஜும் நமக்கு தெரியாது. ஃபாதரோட ஏஜை வந்து நம்ம எஃப்னு வச்சுக்கலாம், சன்னோட ஏஜை எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ரெண்டு பேரோட ஏஜை ஆட் பண்ணுனா 130 கிடைக்குமா. ஓகே, இது ஒரு இக்குவேஷன். n இயர்ஸ்க்கு முன்னாடி இது ஆக்சுவலி இது ப்ரெசன்டேஜ், சரியா? n இயர்ஸ்க்கு முன்னாடி n இயர்ஸ் அகோ எப்படி இருந்திருக்கும்? இப்போ இருக்கிற ஏஜ்லேருந்து n வயசு கம்மியாக இருந்திருக்கும், இப்போ இருக்கிற ஏஜ்லேருந்து n வயசு கம்மியாக இருந்திருக்கும். இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? n இயர்ஸ் பேக் ஐ வாஸ் அஸ் ஓல்ட் அஸ் யூ ஆர் நவ். இப்போ அவனுக்கு வயசு என்னது? எஸ். அப்போது இதில் எதை எக்வேட் பண்ணணும்? f மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு எஸ். இந்த ஸ்டெப் கிளியரா? அதுக்கப்புறம் என்னென்னா my percentage is, அவரோட percentage இது, my percentage is 4 times your age n years back. அப்போ ஃபாதரோட percentage என்னது? f. f எப்படி இருக்கான்? 4 times your age n years back. கிளியரா இந்த ஸ்டெப்பு? f is equal to 4 into s minus n. ஓகே, இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஃப்ஐயும் எஸ்ஐயும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற எஸ்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது? எஃப் மைனஸ் என் மைனஸ் என். எஃப் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எஃப் மைனஸ் 2n. எஃப் இஸ் ஈக்குவல் டு 4f மைனஸ் 8n. 4f அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 4f ஆகிடும். மைனஸ் 4f ப்ளஸ் எஃப் மைனஸ் 3f இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8n. இப்போ இதில் இருந்து என்னோட வேல்யூ என்ன? 3f by 8. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த எஸ் வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ப்ளஸ் எஸ்ஸுக்கு வேல்யூ என்ன? எஃப் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 130. 2f மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 130. 2f minus 130 is equal to n. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் n is equal to தான் இருக்குது. ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் தானே? 3f by 8 is equal to 2f minus 130. இப்போ இந்த 8 அங்கே போயிடுச்சுன்னா 3f is equal to 16f minus 13 into 8, 4 to 10, 1040. இப்போ 1040 அங்கே கொண்டு வந்துடலாம். 16f minus 3f, that is 13f. 1040. 13 times 8 தானே 104. அப்போ இது என்ன கிடச்சிரும்? 80. அப்போ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் என்னது? 80. அப்போ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் 80னா சன்னோட ஏஜ் என்ன? 130 minus 80, that is 50. இப்போ சன்னோட ஏஜ் வந்து 50. நம்மளோட கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ்? இவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் என்னது? 30. ஓகே, ஸோ 30 years. கிளியர் தானே?